காஃபின்னு ஒன்று இருந்துச்சு சார். அதுக்கு தமிழில் முதல்ல ஒரு பேர் வச்சாங்க. கொலம்பிலாம் ஃபஸ்ட்டு வைக்கல, கொட்டை வடி நீர்னு ஒன்று வச்சாங்க. யாராவது மனசாட்சியோட போய் கொட்டை வடி நீர் தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் பாருங்க, இவர் ஒரு புது அவருடைய வரலாறு சொல்றார். ஒரு முறை கொட்டை வடி நீர் கேட்டதுக்கு கொட்டை வடி நீருக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டாருங்களா? ஆமா, அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம். என்ன சிக்கல்டா, தமிழாக்கம் செய்றீங்க சரி, என்னன்னா இதில் ஒரு 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 நியாயமே இல்லாத ஒரு தமிழாக்கம் பண்ணிட்டு அதை பேசுனா, அப்பதான் அடுத்து ஒரு சொல் வந்தது, குழம்பி என்கிற சொல் வந்தது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்கிற போது இரண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, அதனுடைய செயல் அடிப்படையிலே அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், இல்லை என்றால் அதனுடைய தோற்றம் அடிப்படையிலே ஒரு பேர் வைக்கலாம். குழம்பி என்றால் குதிரையினுடைய காலிலே அடிக்கப்படக்கூடிய அந்த வளைவான ஒரு பகுதி. அது ஓடிச்சுன்னா குளம்படி சத்தம் கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பதிஞ்ச அந்த மண்மேலே பதிஞ்சதுக்கு குளம்பு தடம்னு சொல்லுவாங்க. நீங்க காஃபி கொட்டையப்ப எடுத்து அப்படி கவுத்து பார்த்துருக்கீங்களா? குதிரையினுடைய குளம்பு போல அது இப்படி வளைஞ்சிருக்கும். அதனால அதுக்கு குளம்பி என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயர் நின்றுச்சு. தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. என்னன்னா, அவளை எது வாழ வைக்குமோ அதை அவள் ஏற்றுக்கொள்வாள், எது அவளை வாழ வைக்காதோ அதை அவளே துப்பி எறிந்து விடுவாள். அதுதான் தமிழுக்கு இருக்கிற மகத்துவம்.